புரட்டாசி வர பிறந்தாச்சு. இனி அவ்வளோரும் வீட்டில் விரதம் தான் இருப்பாங்க, வெளியே சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு இட்லி கடை போட வேண்டாம், நம்ம மோர் வச்சுக்கலான்ட்டு இன்னைக்கு மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மோருக்கு தொட்டுக்க மாங்காய் நல்ல காரமாக வச்சிருக்கேன், ருசியாக இருக்கும். வாங்கம்மா வாங்க, சுவையான மோர் தொட்டுக்க மாங்காய். வெயில் தாகத்தை குறைக்க, உங்களுடைய தாகத்தை குறைக்க மோர் குடிங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. இன்னைக்கு இட்லி போடலையோ? இல்லண்ணே, வீட்டில் எல்லாரும் விரதம் இருப்பாவல்ல, வெளியே சாப்பிட மாட்டாவோ பத்தியலா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு இட்லி வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், மோர் மட்டும் தானே. ஐயே எக்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைக்கா, அதை 2 இட்லி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்படியே அண்ணே, மன்னிச்சுடுங்கண்ணே, இன்னைக்கு இட்லி போடல. சரிக்கா பரவாயில்ல, இருக்கட்டு. 1 கிளாஸ் மோர் எவ்வளோக்கா? 5 ரூபா தானே. சரிக்கா 1 கிளாஸ் கொடுங்க. பார்சலா குடிக்கிறேக்கானே? குடிக்கிறதுக்கு தான்க்கா. இந்தாங்கண்ணே. ஏட்டி என்ன ஏன் மல்லி புதுசா மோர் கடை எல்லாம் போட்டிருக்கா வீட்டு முன்னாடி? ஆமா பாட்டி. சரி சரி, நல்லா இருந்துட்டு போ. ஏட்டி எனக்கு 1 கிளாஸ் ஊத்து பாப்பா. இந்தாங்க பாட்டி. இந்தாங்கக்கா பணம். ஏக்கா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எப்பயும் போல இட்லி போடுங்கக்கா. அதிகமாக போடாட்டினாலும் கொஞ்சமாவது போடுங்கக்கா. எங்களை மாதிரி ஆட்கள் 1-2 பேர் உங்க கடையை நம்பிதாக்கா இருக்கோம். பச்சை பிள்ளைக்குன்னு சுட்டி 2 இட்லி போய் நம்ம மாவாட்டி போட முடியாது பத்தியலா. உங்க கடையிலன்னா 2 இட்லி வாங்கிடுவோம்க்கா. நாளையிலேருந்து கொஞ்சம் இட்லி போட பாருங்கக்கா. வாங்குறவிய வாங்குவாவில்லக்கா. சரிண்ணே, கண்டிப்பா போடுதேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்க. ஐயே இதுக்கு எதுக்குக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதியே. சரிக்கா நான் வாரேன். ஏட்டி வியாபாரம் கல்ல கட்டுது போலயே. ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்பயும் போலதான் வரும். ஏட்டி ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 வருமா? ஐயோ பாட்டி, அவ்வளோலாம் வராது. நான் போட்ட முதல்ல எடுக்கிறக்கே எனக்கு நாக்கு தள்ளிரும். பார்த்தா அப்படி தெரியலையேட்டி. ஓஹோன்ல போகுது. நீங்க வந்த வேலையை பாருங்க பாட்டி, மோர் குடிங்க. சே அம்மா, இந்த கிளவி வந்து கண்ணு போட்டாலே வழங்காது. இப்போ இது வரலன்னு யார் எழுதா? வந்து நொய்யின்னு கிளவி கட்டிட்டே இருக்கு, மோரை குடிச்சிட்டு போக வேண்டியதானே. சி, ஒரே உப்பு. என்ன பாட்டி சொல்லுது? ஏன்னா உப்பு கரெக்டா தானே போட்டேன். ஏட்டி வாயில வைக்க முடியல, ஒரே உப்பு டீ உப்பு. இந்தா உன் மோரை நீயே வச்சுக்க. ஐயோ பாட்டி, குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. ஏட்டி நான் தான் குடிக்கவே இல்லையே, ஒரு வயதா குடிச்சேன், ஒரே உப்பு கடிச்சு கிடக்கு, அதான் நான் வாங்கிட்டு தந்துட்டோம்ல. ஐயோ பாட்டி, அதுக்குன்னு நான் திரும்ப இதை பாத்திரத்திலே ஊத்த முடியும்? நீங்க இப்ப இதை எச்சு பண்ணிட்டியே, இப்ப நான் இதை தூர தானே ஊத்தணும். எனக்கு 5 ரூபா நட்டம் தானே, 5 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஏட்டி மோரில் உப்பு போட்டது உன் மேலதான் தப்பு. நான் வரட்டா? சரி, வெறும் வணங்காத கிளவிமா. காலங்காத்தாலே நமக்கு யார் மூஞ்சிலதான் முடிச்சோமோ தெரியல, இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். உரண்டை இருக்கிறதுக்கு வேற ஆள் கிடைக்கலன்னு இப்படி அலையும் போல. உப்பாம்ல உப்பு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தேன். அந்த அண்ணன் என்ன உப்புன்னா சொல்லிட்டு போனாரு. வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கும் போல. போ, எனக்கு 5 ரூபா நட்டமானாலும் பரவாயில்ல, இந்த கிளவி முத கடையை விட்டு போனாலே போதும். யாட்டி மல்லிக்குட்டி. வாங்கக்க. ஹை மோரு, ஏக்க எனக்கு மோருன்னா ரொம்ப பிடிக்குங்க, சின்ன வயசுல இருந்தே. ஏட்டி பைத்தியக்காரியே, அதே எதுக்கு டீ குடிச்ச? ஏங்க கோவப்படுதிய? குடிச்சதுக்கு பணம் தந்துருதேங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு மோர்னா ரொம்ப பிடிக்கக்க, அருமையா இருந்துச்சுக்க. ஏட்டி உப்பு எதுவும் அதிகமா இருந்தோ? இல்லையக்க, கரெக்டா தான் இருந்துச்சு. காரம் அதுவும் கரெக்டா தான் இருந்துச்சு. இந்த கிளவி மட்டும் என் கையில சிக்கட்டு, அதுக்கப்புறம் இருக்கு. யாட்டி மல்லிக்குட்டி, என்னாச்சு டீ? ஏட்டி உண்மையில உப்பு கரெக்டா தானே இருந்து. ஆட செத்து போன என் மாமியார் மண்டை மேல சத்தியமா உப்பு கரெக்டா தான் இருந்துச்சு. பாருங்கக்க, அந்த காசு கணி கிளவி வந்துச்சு, 1 கிளாஸ் மோர் கேட்டுச்சு, நானும் கொடுத்தேன். ஒரு வாய் குடிச்சு பார்த்துட்டு ஒரே உப்புவும், கடையில எவனாவது மோர் குடிப்பானா அப்படி இப்படின்னு திட்டிட்டு கையில தந்துட்டு போயிட்டுக்க. காசு கூட தரல. என்னது அந்த கிளவி குடிச்ச மோரா? ஆமா ரசதி, இப்ப பாரு, நீ கூட உப்பு கரெக்டா இருக்குன்னு தானே சொல்ற. ஏட்டி ஏன் வாந்தி எடுக்க? ஐயேக்க, அந்த கிளவி பல்லு விளக்கிச்சா விளக்கலையோ, அது குடிச்ச மோரை நான் குடிச்சிட்டேனக்க. நான் தான் குடிக்காதன்னு சொன்னோம்ல, நீ தான் வலுக்கட்டாயமா வாங்கி குடிச்ச. ஏதோ உங்களுக்குலாம் நான் 1 கிளாஸ் மோர் கூட தராத மாதிரி தான். பார்த்துட்டே மெதுவாயிடு, நான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுதேன். நல்ல வேலைக்கிட்டி நீ முந்தின, இல்லாட்டி நான் தான் எடுத்து குடிக்கணும்னு இருந்தேன். சரி மல்லிக்குட்டி, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கிடலாம். இல்லக்க, காலையில இப்படி வந்து ஏதாவது பண்ணும்போது டென்ஷன் ஆகுதுல்லக்க. சரிக்கா உட்காருங்க, வந்தையில உட்காருங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லுங்கக்கா, என்ன விஷயமா இருந்திய? ஏட்டி வேற என்ன விஷயம்? எல்லாம் நம்ம நெட்டவள்ளி கல்யாண விஷயம்தான். ஆமாக்க, ஆச்சி கூட இன்னைக்கு ஜாதகம் பாக்குறதுக்கு கிளம்பிட்டாவோ. அப்படியா? அதாக்க, நம்ம பங்குக்கு என்ன செய்யணும் ஏது செய்யலான்ட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன செய்யறது? ஏட்டி நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2000 போட்டு ஒரு கிராம்ல ஒரு மோதிரம் எடுத்து போட்டுருவோமா?
அது எப்படிக்க? ஒரு மொய் நோட்டு வச்சா அதுல ஒரு பேர் எழுதலாம். ஒரு மொய் நோட்டுக்குள்ள 5 பேர் சேர்ந்து பணம் வச்சா எப்படிக்க 5 பேர் பணம் எழுதுது? ஏட்டி அதுக்கு இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம். அதான் ஆளாளுக்கு இப்படி 2000 போட்டு எடுத்து கொடுத்தோம்னா ஒரு மோதிரம் ஆயிட்டுல. இப்போ ஒரு 2000 தனியா வைக்க முடியாதுலாட்டி, அதுக்கு சொல்றேன். பிறவாவ கல்யாணம் எல்லாம் முடிச்சு மறு வீட்டுக்கு வரச்சுல நம்ம இப்படி சொல்லிக்கிடுவோம், ஏட்டி எல்லாரும் 2000 போட்டு தான் எடுத்து வச்சோன்னு. ஆமாட்டி, மல்லிக்குட்டி சொல்கிறதும் சரிதான். ஏன்னா தங்க இருக்க வலையில நம்ம 1 கிராம் தனியாக எடுத்து போட முடியாது. இப்போ 4 பேரும் சேர்ந்து எடுத்து போட்டுருவோம் டி. சரிக்கா, எனக்கு சம்மதம் தான். ஏட்டி இழுவ உனக்கு? எனக்கு சம்மதம் தான், இருந்தாலும் ஏன் இழுவ? உன்கிட்ட தனியாக எடுத்து போடுறதுக்கு வக்கு இருக்கு? வக்கு இல்லதான். சரி, எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஏட்டி அப்புறம் என்ன, எல்லாரும் சம்மதம் தான். அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து சொன்னேன்னா போயிட்டு ஒரு மோதிரம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி புடவை எடுத்துட்டு வந்துடலாம் டி. சரிக்கா. எக்கா, அப்புறம் பூ வாங்கணும், பூ கட்டணும், அப்புறம் காய்கறி எல்லாம் உரிச்சு கொடுக்கணும். நிறைய வேலை இருக்குன்னாக்க நமக்கு. இல்ல ரசத்தி, காய்கறி எல்லாம் தோட்டி உரிக்க முடியல. அதுக்குதான் சமையலுக்கு வெளியே ஆள் சொல்லிட்டோம்ல, அவைய பாத்துக்கிடுவாவ. நமக்கு என்ன வேலைன்னா அந்த வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன வேலை ஒதுக்கி கொடுக்கறது, அப்புறம் அந்த பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டை கழுவி கொடுக்கறது, இதுதான். மற்றபடி நம்ம ஒரு நாள் ஷாப்பிங் போகிறோம், சேலை எடுக்கிறோம், மோதிரம் எடுக்கிறோம். மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பூ மார்க்கெட்டு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கட்டினோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சு கல்யாணத்தை ஜாம் நடத்தி விடலாம். அப்போ சரிக்கா, நான் கூட எங்க ஆச்சி கல்யாணத்துக்கு கிடந்து சோறு கிண்டையும் சாம்பார் கிண்டையும் உப்பு போடையும் அந்த அடுப்படிக்கில் கிடந்து கரைஞ்ச மாதிரியே நம்ம இந்த வாட்டி ஆய்விடுவோமோன்னு நினைச்சேன். அதுக்கு தானே இந்த வாட்டி வெளியே இருந்து சாப்பாடு பொங்குக்கு ஆள் போடுங்கன்னு சொல்லிட்டோம்ல. ஆச்சி கல்யாணத்துக்கு நல்லாதான் இருந்து நம்ம சமைச்சது, இருந்தாலும் அது கொஞ்சம் பேருக்குன்னு சமாளிச்சுக்கிட்டோம். இப்போ நெட்டவள்ளி கல்யாணம் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குதுல்ல, அதனால ஆட்கள்லாம் நிறைய வரும், நம்ம சமாளிச்சுக்கிட முடியாது. என்னக்கா? ஆமாட்டி, நீ சொல்றதும் சரிதான். அப்புறம் என்ன, நாளையில இருந்து கல்யாண கதையை போட்டுற வேண்டியதான், டெய்லி ஒவ்வொரு கதை. மக்களே, இதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். கல்யாண கதை எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு, அந்த கல்யாண கதைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத ஒரு ஐடியா கொடுங்க. சரிதானே? நீ சொன்ன எல்லாம் சரிதான் டி. எல்லாரும் என்னைய விட்டுட்டு இங்க வந்துட்டியே? வாமா புது பொண்ணு. ஏடி, என்ன ஒரு வாரத்துக்கு தான் இப்படி சுத்த முடியும், எங்க கூட வந்து பேச முடியும். ஏங்க? அதுக்கப்புறம் என்ன டி, பொண்ணுக்கு பூ வச்சாச்சுன்னா வெளியே வரக்கூடாது. ஆமாக்கா, நான் தானே வெளியே வரக்கூடாது, நீங்க எல்லாரும் உள்ள வரலாம்ல. என்ன டி சொல்லுதா? எல்லாரும் டெய்லி வேலையை முடிச்சு வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க, கதை பேசுவோம். பாத்தியா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சு போனாலும் எல்லாரும் வேலையை முடிச்சு வச்சுட்டு இவ வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவா போலயே. ஆமாக்கா, வந்துருங்கக்கா. நல்ல சௌரியம் தண்டி உனக்கு. எங்களுக்கு வேற வேலை இருக்காது பத்தியா, புடவை எடுக்க போனோம், அது எடுக்க போனோம், நான் பூ வாங்க போனோம், நிறைய வேலை இருக்கு. புடவை பூ ஓகே, நடுவில் என்னக்கா அது? அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் டி. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடு. ஏன்க்கா இப்படி சொல்லுதியே? ஆமாட்டி, நீயும் கல்யாணத்தை பண்ணிட்டு போனேன்னா மறுபடியும் ஒரு 3 மாசத்துல குழந்தை உண்டாயி வந்தேன்னா எங்களுக்கும் நேரம் போவோம், உனக்கும் பார்த்து பார்த்து செய்வோம்ல. கால் வலிக்கு தானே கால் அமுத்தி விட 2 பேரு, கையம்முக்கு வலிக்கு தானே கை அமுத்தி விட 2 பேரு. உனக்கு எது வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நான் இருக்கேன், ஆச்சி இருக்காவோ. அப்புறம் என்னட்டி, நல்ல சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போயேன். ஆமா நெட்டோஸ், இந்த மாதிரி அமைப்புலாம் அவைய கொடுக்கும் போதே நம்ம வாங்கிக்கிடணும் பார்த்துக்க. நாளை என் பையன் வயிற்றுல இருக்கும்போது என் வீட்டுக்காரவியோ அப்படிதான்டி உளுந்து உளுந்து தாங்கினாவோ. நான் வாந்தி எடுத்தா கையில பிடிக்கிறதும், மாத்திரையை போட்டு தண்ணி ஊத்துறதும். இப்ப பாரு, ஒரு விக்கல் எடுத்தா கூட தண்ணி தர மாட்டேக்காரு. ஏன் எரும மாடு போய் எதிர்த்து தண்ணியே குடியுங்காரு.